நகரம் தனியார் திருமண மண்டபத்தில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு பங்கு பெற்று கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் 1063 பயனாளிகளுக்கு ரூபாய் 9,32,00,000 மதிப்பீட்டிலான கடனுதவிகளை வழங்கினார். மேலும் கூட்டுறவு வார விழா தொடர்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். முன்னதாக 71வது கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் கூட்டுறவு வார உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வேலு, வானில் இருக்கும் பல வண்ணங்களை போன்று கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க வேண்டும், சங்கங்களில் இருப்பவர் அனைவரும் ஒன்று கூடி நன்மை பயக்குவதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அரியலூர் நகரில் தனியார் மண்டபத்தில் 71வது கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சிறந்த அங்காடி பணியாளர்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் பணியாற்றுபவர்கள் குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதுரை ஓபுளா படித்துறை பகுதியில் அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சமூக நீதி என சொல்லும் திமுக சிறுபான்மையினருக்கு என்ன செய்துள்ளது என்று கேள்வி எழுப்பியதோடு, தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்த 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் போய் சேர்வது கிடையாது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, 2016இல் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அதிமுக தான் என்று தெரிவித்த அவர், திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்க முடியுமா என்று சவால் விட்டு பேசினார். விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் கள்ளசாராயம் இல்லை என சட்டமன்றத்தில் வாசித்தார். ஆனால் தற்போது திமுக அரசு மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வைத்து விற்று வருவதாக விமர்சித்தார். இது மாதிரி இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்ட் மற்ற கட்சியினை மாதிரி அல்ல, கூட்டணிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கிற கட்சி அல்ல. அதிமுக என்றைக்கும் தோழமையோடு இருக்கும், தோள் கொடுக்கும், அதே நேரத்தில் கொள்கையில் மாறாது என்பதை நினைவே கொள்ள வேண்டும். எங்க அம்மா எப்படி எடப்பாடி 2 ஆளுங்கட்சி, தமிழகத்தில் ஒரு ஆளுங்கட்சி திமுக, மத்தியில் ஆளுகிற மோடினாலே பயப்படான். 2 பேருமே வேண்டாம்டா, தனித்து நிக்கிறோம்டா அப்படின்னு அந்த தில்லு வேணும்ல. உனக்கு தில்லு இருக்கா? தேனி மாவட்டம் கம்பம் அருகே தனியாருக்கு சொந்தமான லாரி பழுது பார்க்கும் கடையில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் கொலை செய்யப்பட்டவர் கம்பம் வடக்குப்பட்டியை சார்ந்த முத்துக்குமார் என்பது தெரியவந்த நிலையில் கொலைக்கான காரணம் குறித்தும் கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் உத்தமபாளையம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் தேனியிலிருந்து மோப்பனாய் பைரவ் வரவழைக்கப்பட்டு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாலத்தில் அமர்ந்திருந்த இளைஞர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நத்தம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கவரையப்பட்டியை சேர்ந்த தங்கவேலு வீட்டிற்கு அருகே சாத்தம்பாடி செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் அருகே இருந்த பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த தங்கவேலு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து நத்தம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.